பொந்தல் வண்ணல் மால் மாறுகா மாறுகா ஆனை கிளையோனை அருமூகனே முகனே அரக்கர் குலங்கள் எல்லாம் செய்தோனே செய்தோனே ஆனை கிளையோனை அருமூகனே குணமயத்து அருமூகனே ஆனை கிளையோனை அருமூகனே உனை பாட அயனி உனை பாட வயத்து கணபதியே நல்ல வனம் இறங்கு வனக்கிளையே எங்கள் வாக்கில் வர வேணும் அம்மா இடமிறங்கும் கலைமகளே என்னாவில் வந்தருள்வார் என் சங்கிலி பூதத்தான் பிறக்க வேண்டும். பூதத்தார் பிறக்க வேண்டுமே. எங்கே பிறந்தா? எதற்காக பிறந்தா? ஆமா, பூலோகத்திற்கு வந்தார் அல்லவா? இந்த அதுவும் சிவசுப்பிரமணியாபுரத்திற்கு எதற்கு வந்தார்? சிவசுப்பிரமணியபுரத்திற்கு என்ன விஷயமாக வந்தா? எதுக்காக வர வேண்டும் ஆமா என்ற விவரத்தை பாட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக பாடுகிறேன் நானும் உன்னை நானும் உன்னை நானும் உன்னை பலகால உனை தழுதே உனை தோளுதே பலகால உனை தொழுதே உனை தொழுதே பாடுகிறேன் நானும் உன்னை உன்னை பலகால உனை தொழுதே உனை தொழுதே காலமெல்லாம் உனை தோளுதே உனை தோளுதே அந்த சங்கிலி மார்போடு மார்போடு அந்த பிறந்தவரான் சங்கிலியா சங்கிலியா சங்கிலி பூதத்தான் வரவை பாட வரவை பாட பாடு சங்கரனை நாரை அருள் புரிவார் பூரிமா அந்த கையில நல்ல கைலாசமா பொண்ணு வெள்ளி கைலாசமா கையில நல்ல கைலாசம்மா பொண்ணு மல்லி கைலாசம்மா அந்த பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொழுவிருந்தார் பொன்னுவல்லி கைலாசத்தில் யாரெல்லாம் கொள்ளுகிறார் சதுர்முகனான் தேவர்களான் சகல கல்வி கற்றவரா சதுர்முகனா சதுர்முகனா சகல கல்வி கற்றவரா எல்லையில்லா இருசிமார்கள் இருசிமார்கள் எல்லையில்லா இருசிமார்கள் ஏகபுத்திர ரிஷிகளுமா ரிஷிகளுமா ஏகபுத்திர ரிஷிகளோடு ரிஷிகளோடு எல்லையில்லா ரிஷிமார்களா ரிஷிமார்களா எல்லையில்லா ரிஷியவரோ நம்ம கொள்ளுகிறா கொள்ளுகிறா ஏகபுத்திர ரிஷியவரோ ரிஷியவரோ அந்த இந்திர லோகத்திலே அந்த இந்திரனோட இந்திராணியோ ஆதி பொண்ணு வள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் அந்த அரணாரோடு பார்வதியா அந்த விஸ்வலோக விஸ்வகர்மனுமா பிரம்மலோக தளமதிலே பிரம்மலோக தளத்திலே அங்கு பிரம்மதேவன் கலைமகளா பிரம்மலோக தளமதிலே நாங்குமலை கோங்குமலை நல்ல சிவனார் வாழுமலை ஏற்றுமலை இறங்கும் மலை இமதேவன் வாழும் மலை சாய்ந்த மலை சரிந்த மலை தவ முனிவர்கள் அனைவரும் வாழும் மலை வாழுமலை ஆதி பொன்னு வெள்ளி கைலாச மாமலையிலே அந்த மலை தண்ணிலே சதுர்முகனோடு தேவர்கள் ஆமா சகல கல்வி எல்லாம் கற்றவர்கள் உணர்ந்து எல்லையில்லாத ரிஷிமார்களும் ரிஷிமார்களும் ஏக புத்திரரோடு புத்திரரோடு நான் முகன் நல்ல முகன் நல்முகன் நல்ல கலைக்கோட்டு மாமுனிவன் கிண்ணரர் கண்குருடர் குருடகாந்தி ருத்திரர்கள்
அமரர்கள், மறையோர்கள், அட்டசத்து பாலர்கள் அனைவரும் புடை சூழ்ந்து கொழுவாக இருக்கும் பொன்னுவள்ளி கைலாச மாமலையிலே மலை தண்ணிலே இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கிறான்? யாரெல்லாம்? பிரம்மலோகத்திலே பிரம்மதேவனோடு கலைமகளா மகள் அல்லவா ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலிலே வெள்ளி கொண்டிருக்கிறான். ஆதிசேடன் மேலே சயனம் கொண்டிருக்கிறானே லட்சுமி தேவியாரோடு மாயவன். இத்துணைக்கு மேலாகவே 33 கோடி தேவர்களுக்கும் தலைவன் யார்? இந்திர பகவானும் இந்திராணி அம்மையாளோடு இந்திர லோகத்திலே இருக்கிறார்களே பக்கத்து ஊரு விஸ்வலோகம். அங்கே விஸ்வகர்மா இருக்குகின்றார் அல்லவா? இருக்கிறார். இத்துணைக்கும் மேலாகவே பெரியவர், சிறியவர், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், கொடியவன், நல்லவன் எல்லோரும் கூடுகின்ற இடம் யமலோகத்தலம். தலம் அல்லவா? யமலோகத்தலத்திலே யமதேவனோடு சாமலையா பெண்ணாள் அங்கே சிறப்புடனே குழுவாக இருக்கும் பொழுது சித்திரராம் புத்திரராம் சேர்ந்ததொரு நைனார் சூழ்ந்து கைலாச மாமலை என்ற அதலை சுதலை ஆதி பாதாளம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதிலே மேலோகத்திலே தேவர்கள் என்றும் சுதலை என்ற மத்திய லோகத்திலே மனிதர்கள் என்றும் ஆதி பாதாளத்திலே அரக்கர்கள் என்றும் இப்படியாக இருந்ததே. துர்வாசக மாமுனிவரானவர் அன்னை ஆதிபராசக்தியை எண்ணிக்கொண்டு ஒரு மாணிக்க மாலையை பரிசாக வாங்கி வருகிறார். அதை பார்த்தான். இந்திரனிடத்திலே கொடுத்தால் சிறப்பாக இருக்குமே. உடனே இந்திரனை பார்க்கிறான். இந்திரனை பார்த்த நேரம் அந்த நேரம் பாருமப்பா இந்திரனே வார்த்தைப்படி சொல்லை கேளா பாருமப்பா இந்திரனே யானையை பத்துகின்ற அங்குசத்தை வைத்து எடுத்து மாணிக்க மாலையை வாங்குகின்ற நேரத்திலே 5 அறிவு படைத்த யானையானது அதனுடைய சிரசிலே வைத்த நேரம் பூமியில் மாணிக்க மாலை கீழே விழுந்து அவன் அறியாதை செய்த நேரம் அந்த துர்வாசக மாமுனிவன் அந்த மாமுனிவன் சாபத்தை கொடுத்தாரே துர்வாசக மாமுனிவன் சாபத்தை கொடுத்தானே கொடுத்த மாணிக்க மாலையை கையில வாங்கியிருக்க கூடாதா? வாங்கலாம் அல்லவா? முக்கால உணர்ந்த முனிவர் என்று உணர்ந்தானா? உணரவில்லையே. 4 வேதம் 6 சாஸ்திரம் அல்லவா? 18 புராணம் 24 அகமம் 32 தர்மங்கள் 64 கலைக்கானங்கள் 96 தத்துவம் 108 இதிகாச புராணங்கள் அனைத்தையும் உணர்ந்த மாமுனிவரை மதித்தானா? மதிக்கவில்லையே. 5 அறிவு கொண்ட யானையின் மீது அல்லவா வைத்தானே பூமாலையை. உடனே மாணிக்க மாலை பூமியில் விழுந்த மரியாதைப்பட்டது. உடனே தேவாதி தேவர்களின் தலைவனான இந்திரனை பார்த்து சாபத்தை கொடுத்தானே. எப்படி கொடுத்தான் தெரியுமா? எப்படி கொடுத்தான்? மாணிக்க மாலையை அவமரித்த காரணத்தினால் அப்ப தேவாதி தேவர்களே
30 தேவர்களுக்கும் தலைவன் என்ற திமிரா, 48,000 கோடி ரிஷிமார்களுக்கும் தலைவன் என்ற ஆணவமா? ஆணவமா உனக்கு? உன்னுடைய ஆணவம் நொடிப்பொழுதில் மாறப்போகின்றது. அன்னை ஆதிபரா சக்தி அவளிடத்திலே அருந்தவம் புரிந்து வாங்கி வந்தேன். மாணிக்க மாலை என்பதை உணர்ந்தாயா? மதிக்காமல் போனாய் அல்லவா? இந்த நாள் முதலாகவே நீ மட்டுமல்ல, 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அனைவரும் உன்னுள்ளடக்க பிளமிழந்து போவாயடா என்று சாபம் கொடுத்த நேரத்தில் பிளமிழந்து போனார்கள். உடனே மனதிலே எண்ணுகிறான், வேறு அழகு இன்பம் பிணி மூப்பு சாக்காலம். ஆறும் கருவில் அமைத்தபடி அணுகளவும் யாருக்காவது விலகிருக்கா? அவர்களுக்கு அமடுகாலம் வரவேணும் என்பதே விதி. அதை மாற்ற முடியுமா? முடியாது. இதை மாற்றுவதற்காகவே தேவாதி தேவர்கள் உடனே எங்கே வருகிறார்கள்? இந்திரனை பார்த்து முறையிட்ட நேரம், அந்த நேரம், அப்பா தேவர்களே, நானும் உங்களில் ஒருவன், நான் அறியாமல் செய்துவிட்டேன். அதனால் நாம் அனைவரும் திருப்பார்கடல் சென்று என் பெருமாள் உலகளந்த மாயவனை அணுகினால்தான் இதற்கு முடிவு கிடைக்குமே என்று ஓட்டமும் பெருநடையா 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 ஓடி வர தேவர் எல்லாம் தேவர் எல்லாம் பெருநடையா தேவாதி தேவர்களையும் இந்திர பகவானையும் கண்டு அப்பா தேவாதி தேவர்களே, இந்திரனை, இந்திராணி மங்கையை திருப்பார்கடலை நாடி வந்த விவரம் என்ன? விவரமேனோ? எதற்கு வந்த? ஏன் வந்த? என்னை வந்து காணும் அளவிற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்தது? நற்செய்தி எதுவும் கொண்டு வந்துள்ளீர்களா? அல்லது என்னிடம் யாசகம் ஏதும் பெற வந்தீர்களா? எதற்கு கூட்டமா வந்திருக்கிறீர்களே? என் பெருமாள் கேட்டார் அல்லவா? ஆமா. உடனே சொல்லுகின்றான், இந்திர பகவானோடு தேவர்களும் திருவாசக மாமுனிவர் வந்தார் ஐயா. நாங்கள் நாட்டு நலனுக்காகவே ஊர் பவனி வந்து கொண்டிருந்தோம். ஆமா. அப்பொழுது மாணிக்க மாலையை பரிசாக கொடுத்தார். ஒரு மாலையை தந்தார். எங்களுடைய தலைவன் இந்திர பகவான் வாங்கியிருக்க கூடாதா? மரியாதை என்பது ஆளை பார்த்து கொடுக்காவிட்டாலும் வயதிற்காது மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? மூவாசை விருத்த முனிவர் அல்லவா, கொடுக்க வேண்டும். துறந்த முனிவராச்சே. ஆமா. ஐவராகம் என்று சொல்லக்கூடிய ஆணையை விட்டு கீழிறங்காமல் அங்குசத்தை வைத்து வாங்கினானே, கையில் வாங்கியிருக்க கூடாதா? மாலை அவருக்கு பிடிக்கவில்லை. யானையின் தும்பிக்கையில் வைக்க 5 அறிவு ஜீவன் அது என்ன செய்யும்? 6 அறிவு ஜீவனாக நாமே சில நேரங்கள் 6 அறிவை இழக்கும் பொழுது 5 அறிவு ஜீவனான வனவிலங்கு என்று செய்யும். மாணிக்க மாலை பூமியிலே விழுந்து அவமரியாதை செய்தது. உடனே சாபத்தை கொடுத்தார் அல்லவா?
சாபத்தை கொடுத்த நேரத்தில் வலுவிழந்து நிற்குகிறோம். ஆண்டவா, இறைவா, உலகளந்த நாயகா, 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 என்பெருமானை ஆண்டவா, ஆண்டவனே, உலகளந்த நாயகனே, நீரான் எங்களுக்காகவே இழந்த விளத்தை கொடுக்க வேண்டும். வலுவிழந்த உடலை மீண்டும் நீர்தான் கொடுக்க வேண்டும் என்று உரைக்க தேவாதி தேவர்களை பார்த்தால் என்பருமா, உடனே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? தேவர்கள் முகம் பார்த்து பார்த்து ஸ்ரீமன் நாராயணன் உரைக்கின்றார். ஆமா, உரைக்கிறார். அப்பா தேவர்களே, தேவர்களே, கஷ்டப்பட்டால் தான் ஆமா பலன் கிடைக்கும், உழைத்தால் தான் உயர்வு கிடைக்கும். ஆமா, உறவல் சாணினால் ஊழியம் கிடைக்காதல்லவா? ஆமா, முயற்சித்துக் கொண்டே இருந்தால் மட்டும் போதாது. ஆமா, அதை சாதனையோடு முயற்சிக்க வேண்டும், உழைப்போடு முயற்சிக்க வேண்டும். கண்டிப்பாக. நாளை வரும் என்று வீட்டிலே மல்லாக்கப்படுத்து விட்டு அது முயற்சித்தான். அதற்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? அப்படி இருக்குகிறது நேரத்திலே தாங்கள் அனைவரும் திருப்பார்கடல் சென்று தேவ அமிர்தம் கடைய வேண்டும். இந்த தேவ அமிர்தத்தை உண்பவருக்கு நரை வராது, பிரி வராது, மூவராது, என்றுமே இளமையாக 16 வயது சென்ற மார்க்கண்டேய பாலகனை போய் இருக்கலாம் என்று சொல்லி தேவாதி தேவர்கள் பார்க்கிறார்கள். ஆமா, பார்க்கிறார்கள். ஆண்டவா, இறைவா, இது உமக்கே நியாயமா இருக்கா? நாங்களே பிளமில்லாமல் இருக்குகிறோமே, தேவ சக்தியை புல்லாம் இழந்து இருக்கிறோமே, அலைகடலை போய் கடைய சொல்லுகிறீர்களே, எப்படி சாத்தியமாகும்? ஆகும் ஐயா. தேவர்களே, அதிதி வயிற்றிலே பிறந்தவர்கள் தாங்கள் தேவர்கள். ஆமா, திதி வயிற்றிலே பிறந்தவர்கள் உங்களுடைய சகோதரன் அசுரன் பாதாளத்தில் இருக்கிறானே, அவரை ஒன்றாக இணைத்து ஆமா மகேந்திரகிரி மலையை மத்தாக்குங்கள். ஆமா ஐயா. வாசுகி என்றும் சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பிணையுங்கள். ஆமா, திருப்பார்கடல் கலங்கும்படி கலக்குங்கள். ஏன்னா இப்ப நாடகம் வர வந்துட்டு சிவசக்தி திருவிளையாடல் இருக்குது பாத்தீங்களா? திருப்பார்கடலை கடைய செல்லுங்கள். ஆமா, அங்கே எப்போது அமிர்தம் தோன்றுகிறதோ ஆமா அதை உண்ணுங்கள். ஆமா, உங்களுக்கு மீண்டும் இழந்த சக்தியை பெறலாம் என்று சொல்லவும், அப்படியே நல்லதென்று ஆட்டும் என்று ஓடி வாரார். அப்படியே நல்லதென்று ஆட்டும் என்று சம்மதித்தான். அந்த தேவர்களும் அசுரர்களும் மகேந்திரி மலையைத்தானே மத்தாக நிறுத்தி கொண்டு வாசுகி பாம்பை தானே கயிறாக பிணையுமானா. முதலாவது கடையும் போது யார் பிறக்கிறார்? சேஷ்டா தேவி என்று சொல்லக்கூடிய மூதேவி. ஆமா, எல்லாரிடமும் இருப்பா அதிகமா. 2 நாளைக்கு பிறகு ஒருத்தர் முகத்துல அவ வரலன்னு வைங்களேன், ஆமா, அந்த முகத்தை பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அவள் முதலாவது தோன்றுவாளா, சேஷ்டா தேவி அவள் விஷம் தோன்றுகிறதே. முதலாம் முறை தோன்றினார்களே சேஷ்டா தேவி. ஆமா, 2ஆம் முறை கடையும் போது
லட்சுமி தேவி சீதா தேவி பிறந்தாலே அவள் எப்படிப்பட்டவள்? பஞ்சகக்காரி, ஓர வஞ்சனக்காரி, இவங்கிட்ட தான் அதிகமா இருக்கா. சூனியக்காரி. ஆமா, எங்கு எங்கு இரும்பு பெட்டகம் இருக்குகிறதோ ஆமா, அங்கே போய் பத்திரமாக இருந்து கொள்ளுவான். யாரெல்லாம் சாய்ந்து பாடுதார் அவர்கிட்ட தான் இருக்காரு. ஆமா, இப்படியாக இருக்கும் பொழுது ஆமா, பொழுது மூணாம் முறை கிடைக்கின்ற வேளை, அந்த வேலை மூன்றாம் முறை கிடையும் பொழுது ஆலகால விஷம் தோன்றுகிறது. இந்த ஆலகால விஷம் பூமியிலே விழுந்தால், நீரில விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளவு விஷம் கலந்து விடுமே, அழிந்து விடும். ஆமா, ஆகாயத்தில் விழுந்தால் ஆகாயவாணி பொறுக்க மாட்டான். ஆமா, தேவர்கள் அசுரர்கள் ஓடுறான், உலகமே தலைக்காது. உடனே சிவனார் பூமியை காக்க வேண்டுமே. கண்டிப்பாக அந்த ஆலகால விஷத்தை ஆமா தானே இரு கரத்தால் ஏந்தி 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 தானே உண்கின்றாள். ஆமா, உண்கின்ற நேரத்திலே அன்னை பார்வதியால் ஓடுகின்றாள். வர்றா ஓடி ஓடி வர்றா. நம்முடைய கணவனே ஈரேழு உலகத்திற்கும் படியளக்கும் ஆண்டவன் பரம்பொருள் அல்லவா. இந்த ஆலகால விஷத்தை உண்டால் என்ன ஆகும்? மாண்டு மடிந்து விடுவான், உலகம் அழிந்து விடுமே, செத்து விடுவான், சிவலோகத்திற்கு மீண்டு வந்து சேர்ந்து விடுவாரே. ஆமா, அதனால் ஓடி போய் கண்டத்தை எட்டி பிடிக்கின்றான். பிடித்தால் கழுத்தை எட்டி பிடித்த நேரத்திலே ஆமா கண்டம் இறுகி நெற்றியிலிருந்து ஒரு ஒளிவு தோன்ற அந்த நேரத்திலே இருந்து உச்சிக்கல்லில் பிறந்து வாரா, உச்சிக்கல்லிலே பிறந்து வாரா, அம்மை உச்சி நீ மகாளி கண்ணிலே பிறந்து வாரா, உச்சி நீ மகாளி பிறந்து வாரா. உச்சி கண்ணிலே இருந்து உச்சினி மகாளி பிறந்து வந்தாள் என்பது ஒரு வரலாறு. ஆமா, வரலாறு உண்டல்லவா. நான்காவது முறை கிடையும் பொழுது, ஆமா, கிடையும் பொழுது 4 திசைகளே தோன்றுகிறதே. இப்படியாகவே ஒவ்வொரு முறையும் கிடையும் பொழுது 7ஆம் முறை கிடைக்கின்றார்கள். கடையும் வேலை திருப்பார் கடலிலே தேவர்களும் அசுரர்களும் மாண்டு கடிந்து, தேவர்கள் தலைப்புறத்தை அசுரர்கள் தலைப்புறமாகவும், ஆமா, தேவர்கள் வாழ்புறமாகவும் ஆமா பிடித்துக் கொண்டு அங்கே திருப்பலே கடலிலே 7ஆம் முறை கடையும் போது பெரிய பூதம் வந்து பிறக்குதையா. 7ஆம் முறை கடையும் போது ஒரு பூதம் வந்து தோன்றுவதையா. அங்கு 7ஆம் முறை கடையும் பொழுது அப்பமாவது அமிர்தம் கிடைக்குமா கிடைக்காதா நினைச்சிருக்கான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது ஆமா 4, 5, 6 பூதங்கள் வந்து பிறக்குது. ஒரு பெரிய பூதம் பிறக்கிறது. பூதத்தை பார்த்த உள்ள தேவர்ல 5 பயப்படுதான். ஓடுறானே. தேவர்களே பயப்படும் போது ஆமா, அசுரர்கள்லாம் எந்த காத வழி போனாமலே தெரியல, 2 பேரும் ஓடுகிறார்கள். இந்த 4 வகையான பூதங்கள் ஆமா பிறந்து வருகிறது. எப்படி பிறந்து வருகிறது? அந்த 7ஆவது இதிலே இருந்து பிறந்து வருகிறது. ஆமா, பிறந்து வருகிறது. கணபூதம் என்றும், ஆமா, சங்கிலி மார்போடு பிறந்து வருகிறது. சங்கிலியோடு பூதம் பிறந்து வருகிறது. சங்கிலியோடு பிறந்து வருகிறது. கையில காலில தோளில மார்புல. ஆமா, பிறந்து வரும் பூதம் சங்கிலி பூதமாகவே வருகிறது. அழகு 4 பூதத்திலே சட்டநாத பூதம் என்றும், ஆமா, கணநாத பூதம் என்றும், சங்கிலி பூதம் என்றும், கேஸ்திரபாலன் என்றும் 4 பூதங்கள் பிறந்து வருகிறது அல்லவா. சங்கரலிங்க என்றும் 4 பேர்கள் வந்தார்கள் அல்லவா. ஆமா, பிறந்தார்கள் அல்லவா. 4 சைஸ்ல உள்ள பூதம் ஒவ்வொரு சைஸ். 4 பூதங்கள் பிறந்த நேரத்திலே ஆண்டவன் சிவனார் பார்க்கிறார். ஆமா, பூதத்தை தன்னுடைய குழந்தைகளாகவே பார்வதியால் வளர்க்க வேண்டும் அல்லவா. தரையிலே விட்டால் தண்டை பாதம் நோகுமே, பூமியில் விட்டால் பொற்பாதம் நோகுமே. மார் மீது தொட்டில் கட்டி மடி மீது ஏந்தி விளக்கப் போகின்ற பூதம் சட்டநாதன் கேத்திரபாலன் கணநாதனை ராராட்டி ரோராட்டி இருக்குகின்ற நேரம்
அம்மா குழந்தைக்கு 1 மாதம் 2 மாதம் என ஒரு வயது வயது ஊந்து விளையாடுகிறான். விளையாடுகிறான். 1 வயதா 2 வயதா 2 வயதா 2 வயதா 3 வயதாச்சு 1 வயதா 2 வயதா 2 வயதா 2 வயதா 3 வயதா 2 வயதாச்சு இரண்டாவது வயதிலே அந்த வயதிலே இருந்து விளையாடுவானா ஆடுவானா அங்க இரண்டாவது வயதிலே தலவா சங்கிலி பூதத்தான் கணநாதன் 1 வயதில் ஊந்து விளையாடினான். 2வது வயதில் இருந்து விளையாடினான். 3வது வயதுல முடி இறக்கி காது குத்தி 4வது வயதிலே நடோடும் பருவமானான். பருவமாகிறாளே. இப்பொழுது ஆண்டவன் 14 உலகத்தை நான்முகன் பிரம்மதேவனால் படைக்க சொல்ல அதிலே ஓரறிவு முதலாகவே 6 அறிவு ஜீவன் வரை படைத்தானே. அதற்கு படியளக்க வேண்டும் அல்லவா? பாடி பண்ண பார்வதியே வார்த்தைப்படி சொல்லை கேளாமா சொல்லை கேளா பார்வதியே பாட்டுப்படி சொல்லை கேளாயம்மா சொல்லை கேளா. பூலோகதல் ஜலத்தில் படைத்ததொரு உயிர்களுக்கு படியளக்க வேணும் அம்மா. நாளி நல்ல எடுத்து நாடன் சிவனாரிடம் கொடுப்பாயம்மா. உலகு விலைய எடுத்து உலகு விலைய எடுத்து சிவனார் கையில் கொடுவு அம்மா. உலகு திரையெடுத்து உலகு விலை எடுத்து உடையவனார் கை கொடுமா. நாளி நல்ல விலை எடுத்து நாதனுட கை கொடம்மா. நல்ல தினை எடுத்து நாதனோட கை கொடுமா. உலக்கு நல்ல விலை எடுத்து உடையவனார் கை கொடம்மா. உலகு நல்ல தினை எடுத்து உடையவனார் கை கொடுமா. ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவனின் கை கொடம்மா. ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவனாரோட கை கொடுமா. உலக்கு நல்ல விலை
எடுத்து உலகம்படி இழக்க போறேன். உனக்கு நல்ல திணை எடுத்து உடையவன் படி அளக்க போறேன். ஆண்டவர் சொல்ல போது காதில் கேட்ட பார்வதியா வண்ணனார் பட்டி எடுத்தாலே எடுத்தான். என்ன பெட்டி? பெரிய பெட்டி, பிளாப்பட்டி. ஓலை பெட்டி வாயன். பிளாப்பட்டியும் கிடையாது, கடாப்பட்டியும் கிடையாது, வண்ணனார் பெட்டி. அதிலே முத்து, பவளம், வைடூரியம், கனகபுஷ்பராகம், கோமேதகம், மாணிக்கம், மாணிக்கம், நீலம், மஞ்சள் என்று சொல்லக்கூடிய நவரத்னத்தை தீட்டிய ஒரு பெட்டியாகவே எடுத்து 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 வண்ணனார் பெட்டியிலே வாரினாள் தினைமாவை. வாரினாலே தேனோடு தினைமாவை வாரி எடுத்துக் கொண்டு ஆமா ஆண்டவனின் இடத்திலே கொடுத்த நேரம் 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 இருகரத்தாலே வாங்குகிறார். ஆண்டவன் வாங்கி படியளப்பதற்காகவே ஆதி கைலாசம் தான் கடந்து குண்டு விட்டு குமடு விட்டு கொடியவனம் தான் கடந்து பாசி படர்ந்த மலை, மங்குனி தேர் ஓடுமலை, ஊசி படர்ந்த மலை, ருத்திராஜம் காக்கி மலை, நாங்குமலை, கோங்குமலை, நல்ல சிவனார் வாழும் மலை தான் கடந்து ஆண்டவன் பகவானானவன் உலகம் படியளப்பதற்காகவே எப்படி பயணமானார் தெரியுமா? எப்படி ஆண்டவனும் பகவானோ ஆதி கைலாசம் ஓடி வந்தார். கைலாசம் விட்டு பயணமானார். ஆதி நல்ல பகவானோ அந்த கைலாசம் விட்டு பயணமானார். கைலாசம் விட்டு பயணமானா. ஏட்டுமலை, இறங்குமலை, இமதேவன் வாழுமலை, சாய்ந்தமலை, சரிந்தமலை, தவமுனிவர் வாழுமலை, ஊசி நல்ல படர்ந்த மலை, உத்திராட்டம் காய்க்கு மலை, மலையான மலை கடந்து மகாதேவன் ஓடிவார மலையான மலை கடந்து மகாதேவன் ஓடிவாரா. கைலாசம் தனை கடந்து உலகம்படி அளப்பதற்கு உடையவன் சிவனார் படியை கொண்டு வருகின்றான். நாளித்தினையை கொண்டு நாடுபடி அளப்பதற்கு வருகின்றான். அகிலம்படி அளப்பதற்கு அரணாரும் பயணமாகி வருகின்றார். பூலோக நட்சத்திரத்தில் ஓரறிவு முதலான அறிவு ஜீவன் வரை கல்லுக்குள் தேரை முதல் கருக்குழியில் இருக்கும் பிள்ளை வரை முட்டைக்குள் குஞ்சி முதல் முக்கண்ணரும் படியிழந்து வருகின்றார். உலகம் தோன்றிய நாள் முதலாகவே ஆதி முதல் அந்தம் வரை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வெள்ளம் படைத்த ஆண்டவா சிவபெருமானே, பித்தா பிறைசூடி பெருமானே, அணுவுக்கெல்லாம் அணுவாக விளங்குபவன் ஆண்டவன். ஆமா, இறைவன். எளிமைக்கெல்லாம் எளிமையாக திகழ்பவன் இறைவன். இறைவன் அல்லவா? முக்கண்ணன் ஆண்டவன் உலகிற்கும் படியிழப்பதற்காகவே. ஆமா, ஓரறிவு முதல் ஆறறிவு ஜீவன் வரை படியிழந்தானே. ஆமா, இப்படி ஒரு நாள் அளந்தாரா? இல்லை. இரு நாள் அளந்தாரா? இல்லை. உலகம் தோன்றிய நாள் முதலாகவே காலம் எப்போது தோன்றுகிறதோ 7-14 உலகம் எப்போது உற்பத்தி ஆகியதோ, ஆமா, அதிலே உயிர் மனுக்கள் ஈ முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவன்கள் என்று பிறந்தார்களோ, ஆமா, அன்று முதல் ஆண்டவன், ஆமா, ஆண்டவன் அணுவுக்கும் மனிதான அணுவாக திகழ்வ ஆண்டவன் ஈசன்.
யாருக்கும் எக்குறையில்லாமல் படியிழந்து வருகிறான். இப்படி படியிழந்து வரும் ஒரு நாள் தினமதிலே ஒரு நாள் தினமதிலே ஒரு நாள் தினமதிலே அந்த ஆண்டவன் பகவானோ அந்த ஆதிசக்தி இடமதிலே நாளி நல்ல தினை எடுத்து நாடுபடி இழப்பதற்கு உலக்கு எடுத்து உலகம்படி இழப்பதற்கு ஆண்டவனும் பயணமாக இருக்கும் போது என்ன மாயம் அங்கே நடந்திடுமா? இருக்கும் போது பகவானை காணலையே. எப்போது 8 நாளைக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. 8 நாளுக்கு மேலாகவே காணவில்லை. உடனே பார்க்கிறாள் நன்மை பார்வதி. பார்வதியால் யாரை இழைத்தால் தெரியுமா? யார் பாதுகாப்பா இருக்கிறானே, நமக்கு காவலாக இருக்கானே, தாய்க்கு தலைமகன், தூதுக்கு துணைமகன், கடந்து கைப்பிடித்து வர கணநாதனாகவும் இருக்கிறானே. ஆமா, சங்கிலி பூதத்தாரை வாசல் அப்படி நிற்க. அப்பா மகனே, உம்முடைய தந்தை என்னுடைய மனைவாளர். ஆமா, படியிழக்க சென்று வெகு நாள் ஆகிவிட்டது மகனே. அப்பா, உன்னுடைய தந்தையை அழைத்து வா. ஆமா, எங்க இருக்குகிறாரோ அழைத்து வா என்று சொன்ன பொழுது பூதத்தான் ஏதோ உரைக்கிறார். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன? என்னை கைலாசம் காவலாகத்தான் இருக்க சொல்லுகிறார் அம்மையே. ஆமா, அம்மையை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது என்று உரைத்திருக்கிறாரே சிவபெருமார்களே. ஆமா, நான் கைலாசத்தை விட்டு கடறுவது தந்தைக்கு தெரிந்துதானா? சாபத்தை கொடுத்து விட மாட்டாரா? ஆமா, கொடுத்து விடுவார். அதையெல்லாம் அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன் மகனே. உன்னுடைய தந்தையை அழைத்து வருவது உன்னுடைய கட்டளை, இது என்னுடைய உத்தரவு என்று சொன்ன உடனே அந்த சங்கிலி பூதமான சட்டநாதன் மணவாடி, சட்டநாதன் என்ற பெயரை அப்போதுதான் வாங்க வேண்டும் அல்லவா? அந்த சங்கிலி பூதத்தான் சங்கிலி மார்பை போட்டுக்கொண்டு அந்த படியிழக்க போன சிவனாரை காண்பதற்காகவே சங்கிலி பூதத்தான் கைலாசூதனை கிடந்து சங்கிலி பூதத்தான் படியிழந்த களைத்து ஆதி கைலாசம் நோக்கி வருகின்றாரே. இதை பார்த்த சங்கிலி பூதத்தான் நம்முடைய தந்தை ஆண்டவள் கைலாசம் கடறக்கூடாது என்று சொன்னாரே. இப்பொழுது நம்மை கண்டாரானால் சாபத்தை கொடுத்து விடுவாரே என்று அஞ்சு பயந்து அருகில் கிடந்த ஒரு நாகப்பாம்பினுடைய சட்டைக்குள் போய் ஒளிந்ததை கண்டார் ஆண்டவன் சிவபெருமான். ஆண்டவன் கொடுக்கின்றான் ஒரு திராமத்தை. எப்படி கொடுக்குகின்றான்? சட்டைக்குள் ஒளிந்ததா சட்டநாதன் கேத்திரபாலன் சேர்ந்ததொரு சங்கிலி பூத
என்று அல்ல பிறந்த ஒரு குழந்தை கேட்டார் குழந்தை கேட்டார் வேதாமம் கொடுத்தார் புகழ்ந்து குழந்தை கேட்டார் கொடுத்தானே சட்டநாதன் கேத்திரபால கிளி பூதத்தாரா பூமியால் ஓடிவார் கைலாசம் ஓடி வந்த பொழுது உடனே ஆண்டவன் பார்த்தான் சங்கிலி பூதத்தாரே அம்மை பார்வதியும் கண்டு ஏ சங்கிலி பூதத்தானே நீ பாம்பு சட்டையில் போய் மறைந்ததாலே என்னை கண்டு ஒதிந்ததாலே உன் பேர் தான் சட்டநாதன் ஆமா கேத்திரபாலன் ஆமா தலவா சாங்கிலி பூதத்தான் நீடா நீதானப்பா ஆமா நீ கைலாசத்தில் கொலுவாக இருந்தது போதும் என்னையே ஏமாத்தி விட்டாய் அல்லவா என்னை ஏமாற்றிய காரணத்தினாலே என் வார்த்தை மீறி விட்டாயே உனக்கு ஆகுவரம் அளிக்கும் வரம் அதன கோடி வரங்கள் எல்லாம் கொடுத்து பூலோகம் போ என்று சொல்ல என்னை தாங்கள் முதலிலே வணங்க வேண்டும் அதன் பிறகாகவே பூமியில் உள்ள மக்கள் என்னை வணங்குவார்கள் என்று அப்படியே நல்லதென்று ஆதி வெள்ளி கைலாசத்தில் சங்கிலி பூதத்தானுக்கு 21 நாள் அதுதான் காப்பு கட்டி நோம்பிருந்து குடை விழா நடந்தில்லவோ குடை விழா முடித்த நேரம் சங்கிலியை தான் அழைத்து ஆகுவரம் அளிக்கு வரும் அதன கோடி நல்ல வரங்கள் எல்லாம் தான் கொடுத்த சிவனாரும் தாய் தந்த இடம் மதிலே வேண்டிய வரங்கள் வாங்கி கும்பிட்டு நமஸ்கரித்து கோடி வணக்கங்கள் செய்த வந்தான் சட்டநாதன் கேத்திரபாலன் தலவா சங்கிலி பூதத்தான் கைலாச விட்டல்லவோ கைலாச விட்டல்லவோ நமஸ்கரித்து கோடி வணக்கங்கள் செய்து ஆகுவரம் அளிக்கு வரும் அதன கோடி வரங்கள் எல்லாம் வாங்கி தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடி இடங்கள் கண்ட இடங்கள் எல்லாம் இருந்து தீர்த்தமாடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமான் அல்லவா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திலே வந்து அங்கும் ஒரு நிலையத்தை வாங்கி இருக்குகின்ற பொழுது வெள்ளைக்கார துறை மக்கள் கீழூர் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்கார துறை மக்கள் அல்லவா கப்பல் செய்வதற்காகவே சந்தன தேக்கு மரம் வெட்ட வேண்டும் அல்லவா வேண்டுமே இந்த சங்கிலி பூதத்தானவள் அவன் எப்படி இருக்குகிறான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அடி தொழுது அதை விட்டு வெளிகிடந்து கன்னியாகுமரி கன்னி பகவதியாள் வாசலிலே கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடி மரத்திலே ஒரு நிலையம் தேரடியிலே ஒரு நிலையம் தெப்ப குளக்கரையில் ஒரு நிலையம் சங்கிலி பூதத்தான் பகவதியாள் வாசலிலே நிலையம் அது வாங்கினானே போவானா பொதிகை மலை தாரலிலே நதியிலே ஐயருக்கு மையரான் ஐயன் சொரிமத்தையன் காவுக்குள்ளே வர்றான் ஐயருக்கு மையரான் ஐயன் சொரிமத்தையன் அங்கே இருக்கின்ற தேவாதை எத்தனை பேரு என்னென்ன தேவாதைகள் எல்லாம் இருக்கு 1008 மாடனுக்கு அதிகாரி மாடன் தூசி மாடன் துளசி மாடன் ஒண்டி மாடன் சண்டி மாடன் 21 பேரு கொண்ட 108 வாத ஏமவாத சாமவாத எழுந்தரித்த வாத மன்னன் கருங்காலி வாத கெச்சங்களுக்கும் வாத 11 மணிக்கு மேல கெச்சத்தை கிழக்குத வாத போக்குவரத்து வாத சப்பானி வாத மன்னன் மகாராஜா வாத என்று சொல்லக்கூடிய மனோகர் வாத 21 வாதைகளும் திரண்டு இருக்குகின்ற ஐயருக்கு மையரான
சொரிமத்தையின் வாசலிலே ஒரு நிலையத்தை வாங்கி அதற்கு அடுத்தார் போலவே சந்தன தேக்கு மரத்திலே குழுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறான் சங்கிலி பூதம் சட்டநாதன் கேத்திரபாலன் கணநாதன் பூத கணங்களோடு ஓங்கி வளர்ந்த சந்தன தேக்கு மரத்திலே அமர்ந்தானே. அமர்ந்து இருக்கும் பொழுது கீழக்கரை என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியானது அங்கிருந்த வெள்ளைக்காரதுறை மக்கள் கப்பல் பழுதாகிவிட்டது. ஆமா, கப்பலுக்கு வேண்டிய உபசரணங்கள் சந்தன தேக்கை வெட்டுவதற்காகவே ஆமா எங்கு கடந்து வருகிறார்கள். எங்கே இருந்து வருகிறார்கள்? கீழக்கரை நகர் போக்கு விட்டு சாலை வழி ரோட்டு பாதையாகவே. ஆமா, அந்த தென் பொதிகை மலை அதே மகேந்திரகிரி மலை ஓரமாகவே. ஆமா, தென் பொதிகை மலை என்று சொல்லுவார்கள் அல்லவா. ஐயருக்கும் ஐயரான ஐயன் சொரிமத்தையன் காவை தாண்டி ஆமா அந்த சந்தன தேக்கு மரத்தை பார்த்த பொழுது அழகான மரம். என்ன மரம்? நமக்கு ஏற்ற மரம். கப்பல் செய்வதற்கு உகந்த மகரம் என்று சொல்ல ஆமா கோடாரியை கொண்டு அந்த சந்தன தேக்கு மரத்தை ஆமா அந்த சந்தன மரத்தை தானே அங்கு வெட்டுகின்ற வேளையிலே மரத்தை தானே கண்டானே ஒரு முகம்மா. அந்த மரத்தை மெல்ல வெட்டும் போது சந்தன தேக்கு மரம் உச்சியிலே இருந்ததொரு சங்கிலி பூதம் சட்டநாதனுமா கேத்திரபாலனுமா பாடகுள்ளம் பாடனுமா 21 மாடனோடு சங்கிலி பூதத்தான் ஆங்கார கோபம் கொண்ட அழகுடைய பூதத்தாரும் வெள்ளைக்காரதுறை மக்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு மரமா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மரமும் கூணு விழுந்திருக்கு. அது சூணு விழுந்திருக்கு. ஆமா, கொஞ்சம் மெதுவா சூணு விழுந்திருக்கு. இப்படியாக இருந்தா அது கப்பல் செய்ய உதவுமா? அதனால் தாண்டி பார்க்கும் பொழுது சந்தன தேக்கு மரத்தை கண்டார்கள். ஓங்கி வளர்ந்த மரம் ஒரே கொப்பா போயிருக்கு. அதிலே குழுவாக இருந்த சட்டநாதன் கேத்திரபாலன் தலவா சங்கிலி பூதத்தார் இருப்பதை உணர்ந்தார்களா? அறியவில்லை, தெரியவில்லை, உணரவில்லையே. சந்தன தேக்கு மரத்தை வெட்டி ஆமா வெட்டின நேரத்திலே சங்கிலி பூதத்தான் பார்க்கிறான். கருவீச துடிக்கி கருவீசை துடிக்க முறுக்கு மேசை முண்ட கண்ணுக்கு ஏத்த கொண்டை கட்டும் ஒரு கொண்டை கட்டு அழகா அங்கார கோபம் கொண்டு வெள்ளைக்கார துறை மக்களை மண்ணோடு மண்ணாக்குறான். மண்ணாக்குனாரே மண்ணோடு மண்ணாக்கி அங்கிருந்து வெளிகடந்து சங்கிலி பூதத்தானும் சங்கிலி பூதத்தானோ சட்டநாதன் கேத்திரபாலன் பூத கணங்களும் வருகுதையா. அது எங்கே வருகுதானா? எங்கே வருகுதானா? சங்கிலி பூதத்தானோ சங்கிலி பூதத்தான்
இருக்கும் மேற்கு திசையிலே அமர்ந்த திருக்குறங்குடி. திருக்குறங்குடியிலே சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி சரிந்த நம்பி நீண்ட நம்பி நீண்ட நம்பி நெடுந்த நம்பி சேர்ந்ததொரு மலை நம்பி. திருமலை நம்பி அல்லவா? நம்பி பெருமான் குழுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆமா. மா ரகுராமன் ஆமா வாமன அவதாரத்தில் வந்து ஆகாயத்தை ஓரடியாகவும் ஆமா பூமியை ஒரு அடியாகவும் வளர்ந்த ஸ்ரீராமன் பெருமாள் குழுவாக இருக்கும் 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 திருக்குறங்குடி மலை நம்பி வாசலை பார்த்த உடனே அந்த பெருமாளுக்கு காவலாக யார் இருக்கிறா? அம்மை குத்துப்புற எசக்கி அம்மா. அவ எப்படி இருக்கா தெரியுமா? குத்துப்புற எசக்கி அவ வீரப்பல்ல வீரப்பல்ல விருஷடையா அம்மா விரிசடையா வெற்றி கொண்டதொரு திருமுகமா வீரப்பல்லா நல்ல விரிசடையா வெற்றி மூக திருமுகமா வீரப்பல்ல அம்மா விரிஷடையா வெற்றி கொண்டதொரு திருமுகமா அம்மை குத்துப்புற இசைக்கியானவள் கொழுவாக இருந்து என் பெருமாளை காவல் காத்து வருகிறான். வர்றானே. இப்பொழுது சங்கிலி பூதத்தான் அங்கே பயணமாகி அட்டகாசம் பண்றானே. ஆதாளி போடுத நேரத்திலே என் பெருமாள் தாய் அவள் குத்துப்புற இசைக்கு மகனாகவும் தாயும் மகனுமாகவே எனக்கு காவல் புரிய சொல்ல அந்த நம்பி பெருமாள் ஆலயத்திலே காவலாக இருக்குகிறான். சட்டநாதன் கேத்திரபாலன் தலவா சங்கிலி பூதத்தான் அல்லவா? அப்படி காத்து வரும் வேளையில் என் பெருமாள் நம்பி பெருமானுக்கு பூஜித்து வரும். ஆமா. நம்பி பட்டர் என்று சொல்லக்கூடிய தொழுத நம்பி. ஆமா. தொழுத நம்பி என்ற பட்டரானவர் பூஜித்து வருகிறார். நாளொரு மேனியுமா ஒரு வண்ணமுமா பூஜைகளை செய்துவார் தொழுத நம்பியவர் 6 கால பூசை தன்னை அனுதினமும் செய்துவார். அவருடைய மனையாளோ ஒரு நாள் தினமதிலே பட்டர் அவர் பூஜை எத்தனை காலம் நடக்குது? அழகா செஞ்சு கொண்டே இருக்கிறார். 6 கால பூஜை. ஆமா. அனுதினமும் செய்த நேரத்திலே ஒரு நாள் தினமதிலே வேதியப்பட்டரானவர். ஆமா. அவருடைய மனைவி ஆமா. இருவேர்களும் ஆண்டு வருகிறார் அல்லவா? ஆமா. ருக்மணி அம்மா. அதேதான். ஆமா. அவருக்கு அன்பு மகள். ஆமா. மகன். ஆசை மகன், பண்பு மகன், பாசமகனாக திகழ்கின்ற பண்பு மகன் விருப்பத்திற்கு இணங்க. ஆமா. இணங்க இன்று ஒரு நாள் உங்களோடு நானும் வருவேன் என்று சொல்ல. ஆமா. சொல்ல அந்த மலை நம்பி ஆலயத்திற்கு பட்டரானவர் பூஜித்து வருகின்ற பொழுது. ஆமா. பொழுது தன்னுடைய மகனையும் அழைத்து வருகிறார். வர்றான். 6 கால பூஜையில் கடைசி பூஜை. ஆமா. சிறப்பாக முடியும் பொழுது நேரம் என்ன ஆச்சு? நேரம் ஆயிட்டு மூஞ்சி கருக்களிலே முதல் ஜாமம். ஆமா. முதல் ஜாம வேளையிலே தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு வந்தது. மறந்துட்டானே, பையனை மறந்து விட்டான். ஆமா. அவனும் மடப்பள்ளியில அழகா படுத்து உறங்குகிறான். பையனை கூட்டிட்டு வந்த ஞாபகம் இல்லாமல். ஆமா. தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்து விட்டார். ஆலயத்தை அடைத்து விட்டு. ஆமா. அடைத்து சங்கிலி பூதத்தானிடம் சாவியை கொடுத்து விட்டு வந்துட்டாரே. மீண்டும் நடைய துறக்க வேண்டுமானால் மறுநாள் காலையில தான் துறக்கணும். உள்ள காவல் அல்லவா? சங்கிலி பூதம் காவல் அல்லவா புரிந்து வருகிறா. ஆமா.
இந்த நம்பிப்பட்டர் தொழுத நம்பியானவன் தன்னுடைய அரண்மனை வந்த பொழுது ஆமா அவருடைய மனைவிதானே அவருடைய மனைவிதானே வேதியரின் முகம் பார்த்து வேதியரின் முகம் பார்த்து அவருடைய மனைவிதானே அவருடைய மனைவிதானே வேதியரின் முகம் பார்த்து வேதியருடைய முகம் பார்த்து ஐயாவே பூமானே ஐயாவே பூமானே பூஜைக்கு பூஜை செய்ய போகும் பொழுது என் மகன் அருமை பாலகன் வந்தான் அல்லவா உன் முகடதானே வந்தான் வந்தான் என்னுடைய மகனை எங்கே 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 தெருவில் எங்கு விளையாட விட்டு வந்திருக்கிறீரா வந்து விட்டீர்களா என்று கேட்ட பொழுது கேட்ட பொழுது வேதிய பட்டருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடலையே காலும் ஓடவில்லை பதறிக்கொண்டு ஆமா குழந்தையை கோவிலிலே விட்டுவிட்டு வந்து விட்டேன் வந்து விட்டேனடி அம்மா நம்பி பெருமான் ஆலயத்திலே விட்டு விட்டேன் என்று சொல்ல உடனே அவள் மனைவி பார்க்கிறான் சும்மா இருப்பாளா எந்த விதமானாலும் என்னுடைய மகன் இல்லாமல் நீ ஆமா என்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடாது என்று சொல்ல ஆமா சொல்ல அப்படியே பதறி அடித்துக் கொண்டு கொண்டு வேதிய பூமானானவன் அந்த திருக்குறம் நம்பி ஆலயத்திற்கே ஓடி வருகிறான் வருகிறான் அவன் ஓடி வந்து பார்க்கும் பொழுது சாமாதி சாமமாச்சு சதிசாம நேரம் உடனே சதிசாம நேரமாச்சு இவர் வருகிறார் வேதியர் மலை நம்பி அல்லவா மலை பாதையாகவே மலையிலே ஓடி வந்து வந்து அடைத்திருக்கும் அடகதவை தட்டும் பொழுது உள்ளிருந்து என்ன சத்தம் வருது எப்படி வருது ஒரு அங்காரே சத்தம் அது உள்ளிருந்து கேக்குதையா குரல் பெரியனான பாப்பான் என்னுடைய குழந்தை உள்ளிருக்குகின்றது குழந்தையை தந்தால் என்னுடைய அரண்மனை போய்விடுவே என்று வேதியன் சொன்னவுடனே அடைத்த கதவை துறக்க முடியாது இன்று போய் காலை வா என்று சொன்னவுடனே அந்த வேதிய பாப்பானானவள் அழுது தொழுது ஆறாத துயரம் கொண்டு ஏங்கினான் புலம்பி ஓடி வந்த வேளையிலே மறுபடி மனைவியும் கணவனுமாக வேண்டு வருகிறார் அடைத்திருக்கும் கதவை அடகதவை துறந்தே ஆக வேண்டும் என்னுடைய குழந்தை நிச்சயமாக வேண்டும் என்று சொல்ல இப்படி சொல்லிய நேரத்திலே சங்கிலி பூதத்தான் என்ன செய்கிறான் அந்த குழந்தையை என்ன செய்தான் தெரியுமா என்ன செய்ய கால் வேறு கை வேறு குழந்தையை பிச்சு பிச்சு எறிந்திடுவான் கைய வேறு காலு வேறு சிவந்த முகம் ஏறனத்தி புருவம்
இவ்வளவு சொல்லியும் கேளாமல் கேளாமல் என்னுடைய குழந்தையை வாங்க வந்தாய் அல்லவா? வந்தாயே இதோ பிடி உமது குழந்தை. இந்த அப்படி கையை பிச்சு கொடுக்கிறான். காலு வேறு கை வேறு உடல் வேறு சதை வேறு பிச்சு எறிந்தானே. பிச்சு எறிந்தான் அல்லவா? சங்கிலி பூதத்தான் பொல்லாதவனே. பார்க்கிறா வேதியன். அம்மா இவனை எப்படியாவது பிடித்தே ஆக வேண்டும், பிடித்து அடைக்க வேண்டும் என்பதாகவே மலையாள சீமை சீமை நந்தம் புழலூரிலே இருக்கும் மதனங்காளி பெரும் புலையனை அழைத்து பிடிக்க சொல்ல அந்த பெரும் புலையனை மண்ணோடு மண்ணாக்கி வேதியனுடைய குடும்பத்தை மண்ணோடு மண்ணாக்கி அந்த திருக்குறங்குடி மலை நம்பி வாசலிலே கொலுவாக இருக்கும் பொழுது சிவசுப்பிரமணியபுரத்திற்கு அந்த சங்கிலி பூதத்தான் வந்த வரவை பாட வேண்டும் அல்லவா? வேண்டும். திருக்குறங்குடியிலே கொலுவாக இருந்து கொண்டிருக்கின்றான் சாய்ந்த நம்பி, சடிந்த நம்பி, நீண்ட நம்பி, நெழுந்த நம்பிக்கு காவலாக இருக்கும் சட்டநாதன் தலவாய் சங்கிலி பூதத்தான் கொலுவாக இருந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய காவல் தென் பொதிகை மலையே காவலாக இருக்குகிறது. இப்படியாகவே இருக்குகின்ற பொழுது நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடம் மழை பொழியும் நாடு, தென்றல் வீசு நாடு, மானிருந்து விளையாடும், மயிலிருந்து சிறு குணர்த்தும், தேனிருந்து கவிசோரியும், தேனிருந்து கவிசோரி சீவ சுப்பிரமணிய ஊரணிலே தேனிருந்து கனிசோரியும், தேனிருந்து கவிசோரியும் சிவ சுப்பிரமணியபுரமதியிலே அங்கே இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாட்சி மலரும் நாடு, ஜன்னல் விண்ணல் கலைத்த நாடு, கதலி குளை காய்க்கும் நாடு, வர்க்கை நல்ல பிராமரம் விளந்தோங்கி செழிக்கும் நாடு, மாறி மலை பொழியும் பயிர்கள் விளையும் நாடு, சுப்பிரமணியபுரம் அதிலே நாடான நாடு நல்லதோர் சிமை. மாதம் 3 மழை பொழியும், வருடம் பயிர்கள் விளையும், இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, ஜன்னல் பின்னல் தலைத்த நாடு, கதலி குலைகள் காய்க்கும் நாடு, வறுக்கை பிளாமரங்கள் வெள்ளம் தூங்கி செழிக்கும் நாடு, நல்ல நாடு, தேனிருந்து கவி சொரியும் சிவசுப்பிரமணியபுரம். சிவசுப்பிரமணியபுரம் அல்லவா? இங்கே யார் ஆண்டு வருகிறார்? யார் ஆண்டு வருகிறார்? 4 வர்ணத்தார்கள் ஆண்டு வந்த ஊரிலே, ஊரிலே 1008 இந்து நாடார்கள் ஆண்டு வருகிறார்களே. 1008 இந்து நாடார்கள் நாடாதி போச்சர்கள் என்று ஆண்டு வருகின்ற வேளையில் அவர்களுக்கு தொழிலாக விளங்கும் அந்த சிவர் சுப்பிரமணியபுரத்திலே புறமதியிலே நஞ்சை உண்டு, புஞ்சை உண்டு, ஆடு உண்டு, மாடு உண்டு, அடுக்கு மெத்தை வீடு உண்டு, கோழி உண்டு, குஞ்சு உண்டு, நஞ்சையிலும் ஏராளம், புஞ்சையிலும் ஏராளம், சொத்து சுகம தாராளம், மண்மனையும் ஏராளம், எல்லா சிறப்புடனே, எல்லா சிறப்புடனே, எல்லா சிறப்புடனே இந்து நாடார்கள் ஆண்டு வர, எல்லா சிறப்புடனே, எல்லா நல்ல சிறப்புடனே நாடார்கள் ஆண்டு வர. எவ்வளவு செல்வங்கள் நமக்கு இருந்தாலும், செக்களவு பொன்னே இருந்தாலும் சரிக்கு திங்க காணுமா? காணாதே. அதாவது நமக்கு குலத்தொழிலாக திகழ்கின்ற ஒரு குடும்பத்தார் ஆடு மாடுகளை நிறை சார்ப்பதற்காக ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டும் அல்லவா? வேண்டும். நம்முடைய சிவசுப்பிரமணியபுரத்திலே சிறிது காலமாக மழை இல்லாத காரணத்தினால் ஆடு மாடுகள் நாம் வேண்டுமானாலும் எங்கு சென்று வேணாலும் பிழைத்துக் கொள்ளலாமே. ஆனால் 5 அறிவு ஜீவன் என்ன செய்யும்? ஏது செய்யும்? அதை மேய்த்தலுக்காகவே கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு மாடு பிடித்துக் கொண்டு மாடுகளில் 1000 ஆடுகளில் 1000 சுப்பிரமணியபுரம் அதிலே கட்டுச்சோறு தானே கட்டி இந்து நல்ல நாடார்களும் சுப்பிரமணிய
கடந்து சாலவெளி ரோட்டு பாதையே சாலவெளி ரோட்டு பாதையே பயணமாகி வருவார்களா சாலவெளி ரோட்டு பாதையே சாலவெளி ரோட்டு பாதையே கடந்து வருவாரா இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காகவே பசி எப்பப்போ எடுக்குமே. ஆமா, அதனால் கட்டு சோறு கட்டி கொண்டு தும்புவார் செருமடித்து கொண்டு ஆடு மாடுகளை பத்தி எங்கிருந்து எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்? சிவ சுப்பிரமணியபுரம் தான் கடந்து மேற்கு முகமாக திரும்பி வடக்கன்குளம் வந்தாரை வாழ வைக்கும் வடக்கன்குளம். வடக்காங்குளம். ஆமா, ஏன்னா எனக்கு சொந்த ஊரு தென்காசி. ஆமா, வடக்கன்குளத்துல வந்து நல்லா இருக்கிறோம் பாத்தீங்களா? ஆமா, அங்கேயே அந்த வடக்கன்குளம் தான் கடந்து அழகு காவல் கிணறு போக்கும் விட்டு காவல் கிணறு விளக்கும் தான் கடந்து பணகூடி போக்கு விட்டு பணகூடி போக்கு விட்டு வாராரே நாடார்களோ பணகூடி போக்கு விட்டு பணகூடி தான் கடந்து ஆடு மாடை பத்தி கொண்டு தரணி வாய்கின்ற தலவாய் பூரம் தலை கடந்து ஓடி வார ரோஸ்மியாபுரம் தலை கடந்து சாலவெளி ரோட்டு பாதை ஆடு மாடை பத்தி கொண்டு ரொண்டிய தாடாரும் ஓட்டமும் பெருநடையா அந்த திருக்கரம் குடியதிலே அந்த மலை நம்பி வாசலிலே அந்த திருக்கூரம் குடியதிலே அந்த மலை நம்பி வாசல் ஓரம் பொதிய மலை ஓரத்திலே ஆடு மடை மேய்க்கும் நேரம் நாடார்களும் ஆடு மாடுகளை மேய்க்கும் நேரம் அதில் ஒரு நாடார் வந்து பசியது எடுக்குதன்று பசியது எடுக்குதன்று மனதிலே எண்ணுவாரா எடுக்குமென்று மனதிலே நினைப்பாரா அதில் ஒரு நாடார் வந்து பசியது எடுக்குதன்று அந்த நாடார் ஆடு மாடுகளை வைப்பதற்காகவே திருக்குறங்குடி மலை நம்பி வாசல் பக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது யாரு காவலாக இருக்கிறார்? யார்? என் அப்பல் தங்களி பூதத்தான் காவலாக இருக்கிறார். பூதத்தார் காவல் அல்லவா? இந்த நாடார் குலத்திலே உதித்த பூமான்கள் பசி எடுக்குது என்று ஒரு வாழை மரத்தை பார்க்கிறார்கள். அந்த வாழை மரம் பழுத்து குலுங்குகிறது. ஆமா, குலுங்குகிறது. எல்லாம் தங்களி பூதத்தானின் அருளாலும் கொத்துப்புற இசைக்கியம்மன் கிருபையினாலும் சிவசுப்பிரமணியபுரத்திற்கு நாம் கொலுவாக இருக்க வேண்டும். ஆளடிமை பிடிக்க வேண்டும். அதனால் அட்டகாசம் செய்ய வேண்டும் அல்லவா? இப்படியாகவே அந்த வாழை மரத்திலே கொலுவாக இருக்கிறான் அல்லவா? ஆமா, இருக்கிறானே. இந்த தெரியாத நாடார் பூமான் ஐயா அவர்கள் என்ன அந்த வாழை மரத்தை மரமதிலே அந்த வாழத்தார் குலையை அந்த வீச்சருவாள் தானே கொண்டு தாரை மல்ல வெட்டும் போது தானை கொண்டு அங்கே வெட்டுவாரா அந்த வாழ குலையை வெட்டும் போது சங்கிலி பூதத்தானோ பூதத்தானோ அந்த புத்து பிறை இசக்கியம்மா
தாயான அம்மை பேச்சியவளும் அவள் ஆங்கார கோபம் கொண்டு நாடர்களை விடுவதில்லையே விட்டுவிட போறதில்லையே விட்டுவிட நாம் போவதில்லையே வாழத்தாரை தெரியாமல் வெட்டினார் அல்லவா வெட்டினான் இந்த இந்து நாடார்களை விடலாமா கூடவே கூடாதல்லவா கூடாது என்று நினைத்து அந்த ஆடு மாடுகளோடு வாழத்தார் குலையோடு வருகிறார் வர்றான் ஆறது யாரெல்லாம் வாரா யாரெல்லாம் சட்டநாதன் கேத்திரபாலன் தலவா சங்கிலி பூதத்தான் அந்த குத்துப்புற இசைக்கியோடு இசக்கி 1008 மாடனுக்கும் அதிகாரி மாடன் ஊசி மாடன் துளவி மாடன் உண்டி மாடன் சண்டி மாடன் தாயான பேச்சு பிரம்மராச்சுதையா 21 மந்தியும் 61 கூட்டரமும் சிவசுப்பிரமணியபுரத்திற்கே வந்தார்களே வந்த நேரத்தில் என்ன ஆச்சு சமனடு சமம் போலே நேரத்திலே மாட்டெலும்பு சங்கத்துள்ளே மாறி விசுதையா மாட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி வீசுகிறான் அந்த சங்கிலி பூதத்தான் இசக்கியம்மா வாரவரை தட்டிக்கிறா வாரவர புல்லா ஆமா ஒட்டதியில உழுது பட்டார்னு ஆமா பட்டார் திரும்பி பார்த்தாச்சுன்னா ஆலயம் காணும் அரவத்தையும் காணுமே என்ன ஆகுது ஆடு மாட மேய்க்க வந்து எல்லாம் ஆமா ஒவ்வொரு ஆடு மாடும் செத்து மடிகிறது அங்கே வாந்தி பேதிகள் வரிசையுடன் வர செய்கிறான் சட்டநாதன் கேத்திரபாலன் அட்டுளியம் தங்காமல் இப்படியா இருக்கும் போது சிவசுப்பிரமணியம் புறமதியிலே நாடார்கள் ஒன்று கூடி குறி கேட்க வேண்டும் என்று குறிகாரி அளித்தாரே குறி கேட்க வேண்டும் என்று குறிகாரி பார்க்க வர அந்த இந்து நாடார்கள் சிவசுப்பிரமணியபுரத்திலே நாளுக்கு நாள் அட்டுழியம் தாங்க முடியாது இனி இந்த ஊர்ல இருக்க முடியாது யாரும் சீட்டு எது எழுதி வச்சிட்டாங்களா என்னாச்சு உடனே குறிகாரிட்ட கேட்ட பொழுது ஐயா நீங்க அனைவரும் திருக்கரங்குடிக்கு மாடு வைக்க போனீங்களா ஆமா போனோம் ஆளக்கொலையா வெட்டினீங்களா வெட்டினோம் அதோடு உங்களோடு வந்திருக்கிறான் வந்தோம் உங்கள் ஊரிலே ஊருக்கு பூரமாகவே சங்கிலி பூதங்குத்துப்புற இசக்கி 21 வந்திக்காரனுக்கு குடையிட்டு திருவிழா கொடுத்தால் உங்களுடைய குலமதை முள்ளும் முறியாமல் இந்த கொப்பு வாடியாமல் வேலி காத்து வருவான் என்று சொல்ல சொல்ல அப்படியே நல்லதென்று